வாரத்துல 2 முறை இந்த சூப் குடிச்சாலே போதும். இரும்பு சத்து நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து புது ரத்தமும் உடம்புல ஊற ஆரம்பிக்கும். உடல் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, உடல் சோர்வு, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து குறைபாடு, முடி உதிர்வு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டிட்டு சேர்த்துங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இலைகளையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இதை நீங்க எப்போ வேணாலும் சாப்பிடலாம். நல்ல சூடா சாப்பிடும் போது தொண்டைக்கு இதமாவும் இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.